السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل معروف صدقة. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவன் தடுத்தவைகளிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் முதலாவது எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா அவனுடைய மாளிகையில் இந்த இடத்தில் இந்நேரத்தில் எங்களையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸ்களுக்கு, இஸ்தாஃபர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எங்களில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. மௌத்து வரைக்கும் அவனை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய ஈமானையும் உடல் சுகத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. மதிப்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையில் சிறந்த பல நேரங்களையும் அமல்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். நேரங்களில் சிறந்ததாக, அமல்களில் சிறந்ததாக என்னுடைய இந்த குத்பா பேருரின் ஆரம்பத்தில் சில விடயங்களை நினைவுபடுத்துவதற்கு விரும்புகிறேன். நாட்களில் சிறந்த நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாள். இதை போன்ற ஒரு சிறந்ததொரு நாள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு சிறந்த நாள் இன்றைய ஜும்ஆவுடைய நாள். ஜும்ஆவுடைய நாளில் நல்ல முறையில் குளித்து, இருக்கிற ஆடைகளை, நல்ல ஆடைகளை அணிந்து, அத்தர் நறுமணம் பூசி, தங்கியிருக்கிற இடத்திலேயே உது எடுத்து கொண்டு பள்ளிக்கு நேர காலத்தோடு வந்து
2 ரக்காத் பள்ளிக்குரிய காணிக்கை தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுதுவிட்டு குத்பா பிரசங்கத்தை மௌனமாக இருந்து செவிமடுத்து 2 ரக்காத் ஜும்ஆவுடைய தொழுகையும் தொழுதுவிட்டு யார் தன்னுடைய இடத்துக்கு செல்லுகிறாரோ அவருடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. போன ஜும்ஆவிலிருந்து இந்த ஜும்ஆ வரைக்கும் உண்டான பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. அதிலும் விசேஷமாக ஜும்ஆவுடைய நாளுடைய இரவிலும் பகலிலும் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஸலவாத் நாளை கியாமத்துடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் மீது ஷஃபாஅத்தை செய்வதற்கு வழியாக அமையும். நபிகளாருடைய ஷஃபாஅத்தை பரிந்துரையை யார் ஒருவர் பெற்றுக்கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக பாக்கியம் பெற்றவர். நரகத்தை விட்டும் பாதுகாப்பை அடைந்து கொள்ளுவார், சொர்க்க பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொள்ளுவார். ஆக அதிகமாக நபிகளார் மீது ஸலவாத்து சொல்லுவதும் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்ற அவர்கள் மீது சலாம் சொல்லுவதும் இன்றைய நாளில் நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டிய சிறப்பான அமல்கள். வெள்ளிக்கிழமை எப்போது ஆரம்பிக்கிறது என்றால் வியாழக்கிழமை சூரியன் மறைந்ததிலிருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் உண்டான இந்த 24 மணி நேரங்களும் வெள்ளிக்கிழமைக்குரிய நாட்கள். ஆக நாம் வீட்டில் இருந்தாலும் கடையில் இருந்தாலும் ரோட்ல பயணம் செய்து கொண்டிருந்தாலும் அல்லது எங்கிருந்தாலும் சரிதான், ஓய்வான நேரங்களின் போது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது என்ற நபிகள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் பிரகாசம் உள்ளதாக்கி வைப்பான். உள்ளங்களில் இருக்கிற கவலைகளை அல்லாஹ் நீக்கி விடுவான். குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் அல்லாஹ் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நசீபாக்குவான் என்பது சந்தேகம் கிடையாது. ஆக வெள்ளிக்கிழமை நாளில் நாம் சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய அமல்களில் ஒன்று பிரதானம். ஏற்கனவே சொன்னதை போல அடுத்ததாக ஸலவாத்தும் சலாமும் சொல்ல வேண்டும். இன்னும் ஒன்றுதான், யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை நாளிலே சூரா கஹுஃபை ஓதிக்கொள்ளுகின்றாரோ அல்லாஹு அடுத்த ஜும்ஆ வரையான காலப்பகுதிக்குள் அவருடைய முகத்தை அல்லாஹ் பிரகாசம் உள்ளதாக ஒளிமயமானதாக ஆக்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். வெள்ளிக்கிழமை நாளிலே சூரா கஹுஃபை ஓதுகின்றவர்களுடைய 1 வார கால பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். தஜ்ஜாலுடைய ஷர்களிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். ஆக வெள்ளிக்கிழமை நாள் என்பது அதனுடைய நன்மைகளை நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அதிகமான நாட்கள் எங்களை விட்டு கடந்து விட்டன. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை பற்றி நாம் அறிய மாட்டோம். ஆக மொத்தத்தில் கடந்தவைகளாக இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஹயாத்தை அல்லாஹ் நீளமாக்கி தருகின்ற போது அடுத்து வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் இவ்வாறான நன்மைகளை செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, 2 வீடுகள். ஒன்று நாம் வாழக்கூடிய வீடு, இன்று நாம் வாழக்கூடிய வீடு. இன்னும் ஒன்று அல்லாஹுவை வணக்கம் புரிவதற்காக நாம் வந்து செல்லுகின்ற அல்லாஹுடைய வீடு மஸ்ஜித். இந்த 2 வீடுகளையும் நாளாந்த வாழ்க்கை நாங்கள் அனுபவித்து வருகிறோம். இந்த 2 வீடுகளுக்குள் நுழைகின்ற முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களுடைய சொந்த வீட்டுக்குள் என்ட்ராகும் போது நுழையும் போது முதலாவது சலாம் சொல்லுங்கள், 2வது பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ளே நுழையுங்கள். சலாம் சொல்லாமலும் பிஸ்மில்லா சொல்லாமலும் யார் ஒருவர் வீட்டுக்குள் நுழைகிறாரோ வெளியில் இருக்கிற ஷைத்தான்கள் அனைவரும் அவரோடு சேர்ந்து வீட்டுக்குள்ளே நுழைந்து கொள்கிறார்கள். அந்த வீட்டிலே ரஹ்மத்துடைய மலக்குகள் இருக்க மாட்டார்கள். அதற்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை நபிகளார் சொன்னார்கள். யார் ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள் செல்லுகின்ற போது சலாம் சொல்லாமலும் பிஸ்மி சொல்லாமலும் உள்ளே செல்லுகின்றாரோ வெளியில் இருக்கிற ஷைத்தான்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இங்கே வாருங்கள், இந்த வீட்டில் நம் அனைவருக்கும் தங்குவதற்கு இடம் இருக்கிறது. எல்லா ஷைத்தான்களும் அந்த வீட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வந்து விடுகிறார்கள். ஷைத்தான் இருக்கின்ற இடத்திலே மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள். மலக்குமார்கள் இல்லாத இடம் அல்லாஹுடைய பார்வையிலே பாழடைந்த வீடுகள். ஆக எங்களுடைய வீட்டுக்குள் செல்லுகின்ற ஒழுங்குமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், அனஸ், வீட்டுக்குள் உள்ளே என்ட்ராகும் போது நுழையும் போது உங்களோட குடும்பத்தாருக்கு முதலாவது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று முழுமையாக சலாம் சொல்லுங்கள்.
வரஹ்மத்துல்லா, அல்லாஹுடைய பரக்கத்து உங்களோட வீட்டுக்கு கிடைக்கும், பரக்காத்து, அல்லாஹுடைய பரக்கத்தும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆக எங்களோட வீட்டுக்கு நாங்களே துஆ செய்து கொள்ள வேண்டும். ஆக அந்த சலாம் சொல்லுவதை முழுமையாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வஅலல்லாஹி தவக்கல்னா, குறைந்தது பிஸ்மில்லா என்றாவது வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும். இது எங்களோட சொந்த வீட்டுக்குள் நுழைவதற்கான மிக முக்கியமான ஒரு துஆ. இரண்டாவது வீடு தான் அல்லாஹுடைய வீடு. ஒரு நாளைக்கு ஒரு முஃமின் 5 நேரம் வந்து செல்லுகின்ற மஸ்ஜித். மஸ்ஜித் என்பது அல்லாஹுடைய வீடு. அங்கே மலக்குமார்கள் குடிகொள்ளுகின்ற வீடு. அது முஃமின்களுடைய ஒதுங்குந்தலம். முனாஃபிகீன்களுக்கு மஸ்ஜிதுக்குள்ளே வர முடியாது. எவ்வளவு ஆர்வம் அடைந்தாலும், எவ்வளவு ஆசைப்பட்டாலும் முனாஃபிகீன்களால் பள்ளிக்குள்ளே வந்து தொடர்ந்து அமல் செய்ய முடியாது. எப்ப வெளியே பாயோணும் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லது வந்தாலும் அடுத்த நேர வக்துக்கு வரமாட்டார்கள். ஜும்ஆவுக்கு வருவார்கள், மகரிபுக்கு வரமாட்டார்கள், இஷாவுக்கு வரமாட்டார்கள். அல்லது இஷாவுக்கு வந்தாலும் சுபஹ் தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் முனாஃபிகீன்கள். முஃமின்களால் மாத்திரமே அவனுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்ல முடியும். நான் ஒரு முஸ்லிம் என்பதற்கு என்னிடத்திலே பல அடையாளங்கள் உண்டு. என்னுடைய பெயர், என்னுடைய தாடி, என்னுடைய ஜுப்பா, என்னுடைய தொப்பி என்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தும். நான் ஒரு முஃமினாக வாழ்கிறேனா, என்னுடைய கல்வில ஈமான் இருக்கிறதா என்பதற்கு என்ன அடையாளம்? எதை காட்டி நான் சொல்ல முடியும் என்னிடத்தில் ஈமான் இருக்கிறது என்று? இந்த கேள்வியை உங்களிடத்தில் யாராவது கேட்டால் சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கிறீர்கள், நீங்கள் முஃமினாக இருக்கிறீர்களா என்றால் எதை காட்டி நீங்கள் எனக்கு ப்ரூஃப் பண்ணுவீர்கள்? ஆதாரம் இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் 5 நேர தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வந்து செல்லுகின்றாரோ, தொழுது விட்டு சஃபிலே அவரை காண்கின்றீர்களோ, அவருடைய கல்வில ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நாங்க முஃமின்கள். முஃமின்கள் என்பவர்கள் கத் அஃப்லஹல் முஃமினூன், இந்த முஃமின்கள் துனியாவிலும் வெற்றி பெற்றார்கள், நாளை ஆகிராவில் வெற்றி பெறுவார்கள். உன்னத சுவன பாக்கியத்திற்கு தகுதியுள்ள சீதேவிகள் இந்த முஃமின்கள். முஃமின் என்ற ஈமான் எங்கட கல்வில இல்லை என்றால் பள்ளிக்கு முன்னால எங்கட வீடு இருந்தாலும் பள்ளிக்கு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. எங்கட கல்வில ஈமான் இருக்குமையாக இருந்தால், எங்களிடத்தில் ஈமான் என்கின்ற அந்த இறை விசுவாசம் துளி அளவாவது இருக்குமையாக இருந்தால், 1 மைல் தூரத்தில் இருந்தாலும் நடந்தேனும் அல்லது வாகனத்திலேயாவது மஸ்ஜிதுக்கு வந்து செல்லும். இது ஈமானுக்குரிய அடையாளம். ஈமான் இல்லாதவனால் பள்ளி வாசல் கேட்டுக்குள்ள நிக்கிறவனுக்கு கூட பள்ளிக்குள்ளே வர முடியாது என்றால், அல்ஹம்துலில்லாஹ், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் இதை நாம் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் அந்த ஈமானுடைய ஹிக்மத்துடைய இஸ்திகாமத்தை அல்லாஹ் நிரந்தரமாக எனக்கு தந்தருள்வாயா. ஆக அல்லாஹுடைய வீடு மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுக்குள்ளே வருவதற்கு சில ஒழுங்குகள் இருக்கின்றன. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தங்கி இருக்கின்ற இடத்திலேயே உது எடுத்துக்கொண்டு மஸ்ஜிதுக்கு வாருங்கள். அது உங்களுடைய வீடாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஆபீஸாக இருக்கலாம். அங்கேயே உது எடுத்துக்கொண்டு வாருங்கள். நீங்க எவ்வளவு தூரம் வருகிறீர்கள் அந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும், ஒவ்வொரு காலினுடைய ஸ்டெப்ஸுக்கும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். வெறுமனே நாங்கள் துஆ கேட்பதால் மாத்திரம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதா என்றால் நிச்சயமாக அதுவும் ஒன்று. இன்னும் பல அமல்களினாலும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் எங்கள் சமூகத்தில் இருக்கின்றவர்கள் அதனை அலட்சியமாக விட்டு விடுகிறார்கள். வீட்டில் உதவெடுத்துக் கொண்டு வாருங்கள். அவங்களோட ஆபீஸ்ல இருந்து வருகின்ற போது, உங்களோட கடையில இருந்து நீங்க பள்ளிக்கு வருகிற போது அங்கே உதவெடுத்துக் கொண்டு வாருங்கள். நடந்து வந்தாலும் சரி, வாகனத்தில் வந்தாலும் சரி, எவ்வளவு தூரத்தில் நீங்கள் வருகிறீர்கள் அவ்வளவு தூரம் கூட பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களோட பேர்ல அல்லாஹ் நன்மைகளை எழுதி கொண்டே இருப்பான். எவ்வளவு நன்மை என்று தெரியாது. மட்டுமல்ல, துனியாவுடைய ஆகிராவுடைய தரஜாத்களை, ஸ்டேட்டஸ்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். மக்களுக்கு மத்தியில, ஃபேமிலிக்கு மத்தியில, சொசைட்டிக்கு மத்தியில, கம்யூனிட்டிக்கு மத்தியில அல்லாஹு தஆலா எங்களை நல்ல ரெஸ்பெக்டா வாழ வைப்பான். அது எங்களுக்கு தெரியாது. எதனால் இந்த பாக்கியம் கிடைக்கிறது நமக்கு தெரியாது. இந்த பாக்கியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது முதலாவது நாம் தங்கி இருக்கின்ற இடத்திலேயே உது எடுத்துக்கொண்டு வருவதை நம் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது, மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது நல்ல தூய்மையான சுத்தமான ஆடைகளை, ட்ரெஸ் அணிஞ்சு கொண்டு வர வேண்டும்.
ஒரு கல்யாணத்துக்கு செல்வதாக இருந்தால், ஒரு வலீமாவுக்கு செல்வதாக இருந்தால், அந்த ஹோட்டலினுடைய தராதரத்துக்கு ஏற்றாற் போல உடுத்து செல்லுகின்ற எங்களுக்கு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தெரியவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை, கவலை. எந்த அளவுக்கு என்றால், சுபகுக்கு பள்ளிக்கு வருகின்றவர்கள் நல்லவர்கள், பாக்கியம் உள்ளவர்கள், முஃமின்கள், படுத்து உறங்கிக் கொண்டிருந்த சாரத்தோடையே வரக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார். படுத்த படுக்கையோட, படுக்கும் போது தூங்கும் போது எந்த சரத்தை கீழாடை உடுத்திக் கொண்டிருந்தார்கள் அதோடு வரக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பல நாட்கள் அணிந்திருந்த ஷர்ட்டையும் டி ஷர்ட்டையும் அணிந்து கொண்டு வரக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு விசேஷமான ஃபங்க்ஷனுக்கு செல்லுகின்ற போது உங்களுக்கு அதற்கென்றே தனியான ஒரு ட்ரெஸ்ஸை வைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால், அல்லாஹுடைய வீட்டுக்கு வருகிற போது, அல்லாஹுடைய மலக்குகள் இருக்கின்ற இடத்திற்கு வருகின்ற போது, என்ற ரப்புக்கு முன்னால் நான் வந்து நிற்கிறேன் என்ற எண்ணத்தோடு வருகின்ற எங்களிடத்தில் எங்களுடைய உடம்பு எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய உடை எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, வெள்ளப்பூடு வெங்காயம் போன்றவைகளை உண்டு விட்டு வாயை கொப்பளித்து மிஸ்வாக் செய்து சுத்தம் செய்யாமல் பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்களே. ஏன்? மலக்குமார்கள் அதனால் அசௌகரியப்படுவார், கஷ்டப்படுவார்கள். பக்கத்துல வலப்பக்கம் இடப்பக்கம் நிக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க. நாங்க வாயை திறந்து ஓதும் போது எங்கட வாய் அசையும் போது பலவாறான நாற்றம் வீசுவது இயல்பு, தடுக்க முடியாது. அதற்கான வழிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். வெங்காயம் பூடு இவைகளை விட அகோரமானவைகள் தான் இன்று பாவனையில் உள்ளது. சிகரெட், போதை வஸ்து பாவனையாளர்கள், அல்லது கண்டவைகளையும் கடித்து உண்டுவிட்டு முறையாக சுத்தம் செய்யாதவர்கள் நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. எத்தனையோ பேர் 2ஆம் 3ஆம் ரக்காத்தில் நின்று கொண்டு தொழுவதற்கு சகித்துக் கொள்ள முடியாமல் தொழுகை விட்டுவிட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். என்னால் பல மக்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், பள்ளிக்குள் வருகிற போது அழகான நல்ல ஆடைகளை வைத்துக் கொள்ளும். பள்ளிக்கென்றே தனியான ஆடைகள், அதை வேற மார்க்கெட்டு கொடுக்கிறது இல்லை. வியர்வையோடு நாற்றத்தோடு வருவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள். ஏன்? அது மலக்குகள் வாழும் வீடு, முஃமின்கள் வந்து செல்லுகின்ற வீடு. நல்ல நறுமணம் இருக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பள்ளியில உள்ளுக்கே நுழைந்தால் நறுமணத்தை கொண்டு பள்ளியை அவர்கள் அலங்கரிப்பார்கள். ஏன்? அல்லாஹுடைய மாளிகை. எங்கட வீட்டை கூட நாங்கள் இவ்வளவு அழகாக, பஸ்தாக, வெளிச்சம் உள்ளதாக, தூய்மையானதாக வைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் அல்லாஹுடைய வீட்டுக்கு எவ்வளவு கரிசனை காட்ட வேண்டும், எவ்வளவு அக்கறை காட்ட வேண்டும். அது ஒரு முஅஸ்ஸின் தான் துப்புரவு கொண்டு அர்த்தம் இருக்கா? அல்லது பள்ளி நிர்வாகம் மாத்திரம்தானா அதை நிறைவேற்ற வேண்டும்? அவர்கள் அதற்கு பொறுப்புதாரியாக இருந்தால் நம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. எங்கேயாவது ஒரு தூசியை காணுகிற போது, எங்கேயாவது ஒரு இடத்தை காணுகிற போது, வீட்டில் ஒரு அருவருப்பான அல்லது தூசி ஒன்றை அல்லது ஏதாவது ஒன்றை அழுக்கை காணுகிற போது எவ்வளவு கவனத்தோடு ஆர்வத்தோடு மனைவி கிட்ட சொல்லாம, பிள்ளைகள் கிட்ட சொல்லாம நாங்க எடுத்துக்கொண்டு போறோம். ஆனா ஆபீஸ்ல நாங்க பெரிய மேனேஜர், பெரிய டிரெக்டர், பெரிய சிஇஓ, வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய மாளிகை என்று வந்தால் அது குறிப்பிட்டவர்கள் மாத்திரமே செய்யணும். கண்ணுக்கு தெரிந்தாலும் குருடர்களைப் போல சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாளிகை. ஒரு நாள் பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருக்கிறார்கள். பள்ளியின் சில நிலைமைகள் அலங்கோலமாக இருக்கிறது. சஹாபாக்களுக்கிட்ட கேட்டாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு கருப்பினத்து நீக்ரோக்கார பெண் வந்து பள்ளியை சுத்தம் செய்து விட்டு செல்லுவாளே, அவள் வரவில்லையா? அவளுக்கு என்ன நடந்தது? சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அவருக்கு சுகம் இல்லை. அந்த சுகம் இல்லாமல் இருந்து நேற்று ராவ் கடுமையாகி நேற்று ராவ் அவ வஃபாத் ஆகிவிட்டாள். மிட் நைட்டில் நள்ளிரவில் அந்த கருப்பினத்து பெண் மௌத் ஆகிவிட்டாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டார்கள், ஆத்திரப்பட்டார்கள். என்ன கவலை? மௌத்து கவலை. ஆத்திரப்பட்டார்கள். அவட மௌத்துடைய செய்தியை நீங்க எனக்கு சொல்லல. சஹாபாக்கள் காரணம் சொன்னாங்க, நடினிசை நேரம் மிட் நைட்ல உங்களை வந்து தட்டி எழுப்புறதுக்கு எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது நபியே நாயகமே, அதனால நாங்களே குளிப்பாட்டி அடக்கம் செய்து விட்டு அவருடைய கடமை செய்து விட்டோம் என்று சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஸ்ஜிதினுடைய முபாரக்கான இடத்திலிருந்து எழுந்து சென்று சொன்னார்கள், அந்த கபரை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னார்கள். துஆ செய்தார்கள். இவள் சுவர்க்கத்து பெண்மணி என்று தன் தோழர்களுக்கு நன்மாராயம் கூறினார்கள். பார்க்கறதுக்கு அழகில்லாத ஒரு கருப்பினத்து பெண் தான்.
ஆனால் கல்வெல்லாம் ஈமான் நிறைந்திருந்தது. அல்லாஹுடைய மாளிகையை தன் வீட்டை விடவும் அழகாக சுத்தமாக வைத்திருந்த பெண்ணுக்கு நபிகளார் கொடுத்த மரியாதை பார்த்தீர்களா? ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மஸ்ஜிதுக்கு வருகின்ற போது நாம் அழகான ஆடைகளை அணிந்து உதுவெடுத்து கொண்டு வர வேண்டும். துஆவோடு உள்ளே வர வேண்டும். அந்த துஆ தான் பிஸ்மில்லா, முதலாவது அல்லாஹுடைய பெயர். பள்ளிக்குள் கால் வைக்கிற போது உங்களுடைய வலது காலை வைத்துக் கொள்ளுங்கள். வைக்கிற போது ஓதுங்கள். உங்களுடைய வாயிலிருந்து வரட்டும் அந்த வார்த்தை. ஊமையர்களைப் போல வராதீர்கள். அல்லாஹ் தான் உங்களுக்கு பேசுகின்ற ஆற்றலை தந்திருக்கிறான். அல்லாஹ் உங்களை ஊமையனா படைத்திருக்கிறான். எவ்வளவோ பேச்சுக்களை பேசுகிறோமே நம்முடைய கடைகளில் இருந்து கொண்டு. எவ்வளவோ பேச்சுக்களை குடும்பத்தோடு நண்பர்களோடு பேசி பேசிய வளவளவென பல பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருக்கிறோமே. அல்லாஹுடைய பெயரை சொல்லுவதற்கு உங்களுக்கு வார்த்தை வரவில்லை என்றால் சக்கராத்தில் எப்படி கலிமா வரப்போகிறது? பள்ளிக்குள் வருகிற போது பிஸ்மில்லா சொல்லுங்கள் முதலாவது. இரண்டாவது சொல்லுங்கள் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், நபிகளார் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட துஆ ஹதீஸ் இது. ஒன்றும் விளையாட்டு அல்ல. வாழ்க்கையே இபாதத். இபாதத் என்பது வெறுமனே தொழுவதும் நோன்பு நோட்பதும் ஹஜ் பெருநாள குர்பான் கொடுப்பது மட்டுமல்ல. நாளாந்த வாழ்க்கை இபாதத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளே நீங்கள் நுழைகின்ற போது பிஸ்மில்லா சொல்லுங்கள். முதலாவது உங்களுடைய வாயிலிருந்து வரட்டும். இரண்டாவது என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இந்த வார்த்தை, இந்த ஸலவாத்து பாடம் இல்லை என்ற இந்த உலகத்தில் வாழ்வதே நாங்கள் ரொம்ப அநியாயக்காரர்கள். நபிகளார் மீது ஸலவாத்து சொல்ல தெரியாதவன் அவர்களை எப்படி என்று சொல்லுவது? எத்தனையோ பல லாங்குவேஜ்களை படிச்ச எங்களுக்கு நபிகளார் மீது ஸலவாத்து சொல்ல தெரியவில்லை என்றால் நாங்க யார்? இவ்வளவு காலம் என்ன செய்தோம்? மூன்றாவது ஓதுங்கள், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்துடைய டோஸ்களை, கதவுகளை எனக்கு திறந்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிற இடம் மஸ்ஜித். வியாபாரத்துல ரஹ்மத் வேணுமா? தொழில்ல பரக்கத்து வேணுமா? குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டுமா? கல்யாணம் முடிச்சிருக்கிற மகளும் மருமகனும் நல்லா சந்தோஷமா வாழ வேண்டுமா? செல்லுகின்ற பயணம் நிம்மதியுள்ளதாக பாதுகாப்புள்ளதாக இருக்க வேண்டுமா? வந்திருக்கிற நோய்களும் முசீபத்துகளும் பிரச்சனைகளும் நீங்க வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேளுங்க. அந்த ரஹ்மத்து தான் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதி. கேட்டுக்கொண்டு வாங்க. உள்ளே வரும்போது ஜமாஅத்து தொழுகை நடைபெறவில்லை என்றால் உடனே வந்து உட்காராதீங்க. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பானது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பானது. என்ன? என்ற வீட்டுக்கு வந்து சுஜூது செய்துதான் உட்கார வேண்டும். தஹிய்யத்துல் மஸ்ஜித், தஹிய்யத்துல் மஸ்ஜித். தொழாதவர்களை அல்லாஹ் வெறுக்கின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் குத்பா ஓதி கொண்டிருக்கிற போது ஒரு நபித்தோழர் வந்து தெரியாத்தனமாக உது எடுத்து கொண்டு வந்து ஓரிடத்திலே தொழாமல் உட்கார்ந்து விட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குத்பாவை நிப்பாட்டி சொன்னார்கள், எழும்புங்கள், 2 ரக்காத் அல்லாஹுடைய தஹிய்யத்துல் மஸ்ஜிதை தொழுங்கள். இது இந்த வீட்டுக்குரியது, உங்களுக்குரியது அல்ல. முன்பின் தொழுறது அது உங்களுக்கு, தஹஜ்ஜத் தொழுறது உங்களுக்கு, துஹா தொழுறது உங்களுக்கு, வித்ர் தொழுறது உங்களுக்கு, துஹருக்கு முன்னால அஸருக்கு பின்னால முன்னால தொழுறது உங்களுக்குரியது. தஹிய்யத்துல் மஸ்ஜித் அது உங்களுக்குரியது இல்ல, அது அல்லாஹ்வுக்குரியது. தொழுங்க. தொழாம உட்கார்றது, உட்காரக்கூடியவர்கள் அல்லாஹ் இருக்கின்றான். இது மஸ்ஜிதுக்குரிய ஒழுங்கு. பள்ளிக்குள்ளே வருகின்ற போது ஜமாஅத் தொழுகை நடைபெறவில்லையா? நேரம் இருக்கிறதா? 2 ரக்காத் தஹிய்யத்துல் தொழுது கொள்ளுங்கள். இந்த ஒழுக்கங்களை கூட இவ்வளவு 50 வருஷம் விளங்கிக் கொள்ளலாட்டி நாங்க வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இது நேற்று இன்றைக்கு வந்த ஹதீஸா? இது நேற்று முந்த நாள் கேள்விப்பட்டிருக்கின்ற விடயமா? இது எத்தனை வருஷம் பள்ளிக்கு வருகின்றோம் போகின்றோம். இந்த ஒழுங்குகளை எல்லாம் இன்றுதானா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும்? இவ்வளவு காலமும் சொன்ன விடயங்கள் கேட்டிருந்தாலும் நீங்கள் கேட்கவில்லை போல, உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை போல. அதனால் தான் உங்களை பார்க்கிற போது சில நேரங்களில் முகம் சுளிக்க கூட நேருகிறது. யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். அல்லாஹுவே எங்களை பார்த்து சொல்றான், என் வீட்டுக்கு போறதா இருந்தா நீங்க நினைச்சபடி போவாதீங்க, நல்லா பசந்த ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, நல்லா சொல்றான். உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். ஜீனா என்றால் வெரி பியூட்டிஃபுல், வெரி அலங்காரம். அப்ப இந்த டிஷர்ட் எல்லாம் என்னத்துக்கு?
ரொம்ப டார்க்கான உடுப்புகளை கண்டு மற்றவங்க யாராவது விரும்புவாங்களா? உங்களுக்கு விருப்பம், அதனால தான் நீங்க உடுத்து கொண்டு வாரீங்க. உங்களுக்கு விருப்பம், எல்லாரும் விரும்புவதுதான் உண்மையான விருப்பம். எல்லாருக்கும் அது விருப்பமா இருக்கணும். வெள்ளையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி ஆடையாக அணிந்திருக்கிறார்கள். நீளமான ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ருக்கூக்கு செல்லுகிற போது எங்களுடைய பின்பக்கம் தெரியாது. சுஜூதுக்கு செல்லுகிற போது எங்கட பின்பக்கத்தை பின்னால உள்ள சஃப்ல உள்ளவங்க பார்க்க மாட்டாங்க. எங்கட அவுரத்னா என்ன? கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி. அதுல கொஞ்சம் ஒரு சின்ன பகுதி ஒன்று தெரியுமே இருந்தால் அவனோட தொழுகை பாத்தில் ஆகிவிடும். எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க முன்னால பின்னால ஏதாவது போனா மட்டும்தான் தொழுகை பாத்தில். இது தெரியாது. எது அவுரத்து கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாலும் அவனுடைய தொழுகை பாத்திலாகிவிடும் என்பது எங்களுடைய அதிகமானவங்களுக்கு தெரியாது. குது ஜீனத்துக்கும் இன்த குல்லி மஸ்ஜித், பள்ளிக்கு வாரதா இருந்தா இப்படித்தான் வாங்க. அது உங்களுடைய ஈமானுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். பள்ளிக்கு வந்தீங்களா, தொழுதீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், வலப்பக்கம் இடப்பக்கம் யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, முசாஃபஹா செய்யுங்க, கையை கொடுத்து முசாஃபஹா செய்யுங்க. அதுக்கு ஒரு துஆ இருக்குது. கண்டதையெல்லாம் ஓதுறது இல்ல முசாஃபஹாவின் போது. வாய்க்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் முணுமுணுப்பது அல்ல முசாஃபஹா. முசாஃபஹா 3 வகை. ஒன்று மஸ்ஜிதுல, கல்யாண வீட்டுல, அங்கங்க காணும் போது, சில முஸ்லீம்களை காணுகின்ற போது, கடையோரத்தில் பேமெண்ட்ல காணும் போது, ஒருத்தரை காணும் போது சலாம் சொல்றோம். அதற்கு மேலதிகமாக முசாஃபஹா செய்கிறோம். விருப்பத்துக்குரியவர்களுடைய கையை பிடித்து முசாஃபா. 3 வகை முசாஃபா. ஒன்று பொதுவான இடத்துல காணும் போது செய்கின்ற முசாஃபஹா. இந்த நேரத்தில் ஓதிக்கொள்ளணும், தகப்பர் அல்லாஹு மின்னா வ மின்கும், உங்களையும் எங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானா. எவ்வளவு ஒரு அழகான துவா. அல்லாஹ் எதை வைத்து எங்களை கபூல் செய்வான் என்பது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. எங்களை தொழுகை கொண்டு கபூல் செய்வானா, எத்தீமுடைய கண்ணீரை துடைத்து அவனுக்கு உதவி செய்வதை கொண்டு அல்லாஹ் என்னை கபூல் செய்வானா, பல பிள்ளைகளோடு கணவனை இழந்து விடோசா வாழ்ந்து கொண்டிருக்கிற விதவை பெண்ணுக்கு உதவி செய்வதை கொண்டு அல்லாஹ் என்னை கபூல் செய்வானா, அல்லது நான் பிடிக்கக்கூடிய சுன்னத்தான ஃபரலான நோன்பை கொண்டு அல்லாஹ் கபூல் செய்வானா? தெரியாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினான ஆண் ஒரு 2 சகோதரர்கள் ஓரிடத்திலே காணுகின்ற போது கையை பிடித்து முசாஃபஹா செய்து அவங்களோட 2 பேருடைய கையும் அவர்களை விட்டு பிரிவதற்கு முன்னால் அவர்கள் இருவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. பள்ளிக்குள்ள இந்த முசாஃபஹாவுடைய அமலை கொண்டு வாருங்கள். வீட்டுக்கு சென்றால் பிள்ளைகளுக்கு முசாஃபஹா செய்யுங்கள், உங்களோட மனைவிக்கு முசாஃபஹா செய்யுங்கள், உங்களோட தாய் தகப்பனுக்கு முசாஃபஹா செய்யுங்கள். ஏன்? உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க துஆ செய்றீங்க, உங்களோட மனைவி உங்களோட பேரண்ட்ஸுக்கு துஆ செய்றீங்க. தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, முசாஃபஹா செய்வதனுடைய 2வது முசாஃபஹா தான் கல்யாண வீட்டுக்கு போனா மாப்பிள்ளையுடைய கையை பிடிச்சி இந்த துஆ ஓதுறது இல்லை. பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். மையத் வீட்டுக்கு போனா இந்த 1-2 துஆ ஓதுறது இல்லை. அதுக்கு 3வது துஆ இருக்கு. மையத் வீட்டுக்கு போனா அஅதமல்லாஹு அஜ்ரக் வ அஹ்ஸன அஸாஅக் வ கஃபர லி மையித்திக். இதெல்லாம் எங்களுக்கு பாடம் இல்லையே. நாளைக்கு நாங்க மையத்தா போனா பல மக்கள் வருவாங்க, இப்படி எங்களுக்கு துஆ செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாங்க மற்றவங்களுக்கு ஓதுனது இல்லையே. நாளைக்கு எங்களை உள்ள மணமகனாக மாப்பிள்ளையாக கொண்டு வந்து உட்கார வைக்க போது நாங்க மற்றவண்ட பிள்ளைங்களுடைய கல்யாணத்துக்கு போன இதான், மாப்பிள்ளையுடைய கையை பிடிக்க ஏதோ வந்த வார்த்தைகளை சொன்ன இதான், முணுமுணுத்து விட்டு அவனுக்கும் விளங்காது எனக்கும் தெரியாது. இப்ப எந்த பிள்ளைக்கு மட்டும் வந்தவன் எப்படி துஆ செய்வான்? ஏழுமா? முடியாது. கொடுத்தா தான் எடுக்க முடியும். இந்த 3 முசாஃபஹா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மறந்து விடாமல் செய்ய வேண்டிய முசாஃபஹா. ஆக மொத்தத்திலே தொழுது விட்டு வெளியிலே செல்லுகின்ற போது இதை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக தொழுத முசல்லாவில் இருந்து எழுந்து செல்வதற்கு முன்னால் சூரா ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு செல்லுங்கள். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பள்ளிக்கு வெளியே செல்லுகின்றீர்கள், துஆ ஓதுங்கள். உள்ளே வரும்போது எப்படி பிஸ்மில்லா சொன்னீர்கள் அதே போல பிஸ்மில்லா சொல்லுங்கள். எப்படி நபிகளார் மீது உள்ளே ஸலவாத்து சொல்லிக் கொண்டு வந்தீர்கள் அதே போல ஸலவாத்து சொல்லுங்கள். இப்போது ஓதுங்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக வ ரஹ்மதிக். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் கிட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்,
என் வாழ்க்கையில் பரக்கத்தில்லை, எவ்வளவு தான் உழைத்தாலும் சம்பாதிச்சாலும் அடுத்த நாள் நான் தொழிலுக்கு வேலைக்கு செல்லவில்லாட்டி கையில் மடியில் ஒன்றுமே மிச்சம் இல்லை யா ரசூலல்லாஹ், ஒன்றுமே இல்லை, கையில் ஒன்றுமே மிச்சம் இல்லை, நிறைய வருது ஆனா ஒன்றும் கையில மிச்சம் இல்லை. தன் நிலையை சொன்னார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 அமல்கள் அவங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது சொன்னாங்க, பள்ளியிலிருந்து வெளியே போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக வ ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய ரஹ்மத்துடைய பரக்கத்துகளையும் சிறப்புகளையும் உன்னிடத்தில் கேட்கிறேன். அவனுக்காக வந்து அவன்ட வீட்டுக்கு வந்து அவனை தொழுதிட்டு போற இந்த முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறான்? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. இந்த துஆவை ஓதிக்கொண்டு செல்லுங்கள். வெளியே போய்த்து செருப்பை போடும்போது முதலாவது பிஸ்மில்லா சொல்லி வலது கால போடணும், வலது கால போடணும். சொக்ஸ் போடுறதும் அப்படித்தான், கலசன் உடுத்துறதும் அப்படித்தான். கலட்டும் போது பிஸ்மில்லா சொல்லி இடது கால முதலாவது கலட்டுங்க. நபிகளாருடைய சுன்னா எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், இது மஸ்ஜிதினுடைய ஒழுங்குகள். மற்றவங்களுக்கு கையை பிடிச்சி முசாபஹா செய்யறதுக்கு முன்னால கடைசி அந்த கை எங்கெங்கெல்லாம் சுற்றிச்சுன்னு கொஞ்சம் அவதானிச்சு கொள்ளுங்க. முசாபஹா செய்யறதுக்கு முன்னால உங்களோட கை எங்கெங்கெல்லாம் உங்களோட உடம்புல வைக்கப்பட்டுச்சு, எதையெல்லாம் சொரிஞ்சோம், எதையெல்லாம் கிளீன் பண்ணினோம் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு மற்றவனுக்கு கையை கொடுங்க. அருவருப்பான நிலையில மற்றவங்களுக்கு முசாபஹா செய்யக்கூடாது. கை சுத்தமா இருக்கணும். லஞ்சம் எடுக்கிறதுலேருந்து சுத்தமாய்க்கிறத போல, மற்றவனுடைய பொருட்களை களவெடுத்ததுலேருந்து கை சுத்தமாய்க்கிறத போல, மற்றவங்களுக்கு முசாபஹா செய்கிற நேரத்திலையும் கையை, இந்த மேடையில் நான் சொல்லுவதற்கு கூச்சப்படுகிறேன், அருவருப்பான ஆங்காங்கே சுத்திய கைகள் அது இதை கிளீன் பண்ணின கையை கொண்டு மற்றவங்கள்கிட்ட போய்த்து முசாபஹா செய்யாங்க. அது அசௌகரியமாயிருக்கு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, முஃமின்களே, உங்களுக்கு தான் நான் சொல்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன சொன்னான்? இர்கஉ வஸ்ஜுது, தொழுகையை கரெக்டாக தொழுது கொள்ளுங்கள், ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க, வஅபுது ரப்பக்கும், உங்களோட ரப்ப கரெக்டா அமல் செஞ்சு தொழுது கொள்ளுங்க. முதலாவது அல்லாஹ் சொல்றான், எனக்கு இபாதத் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது என்ன சொன்னான் தெரியுமா? வஃஅலுல் கைர், நல்லதை மக்களுக்கு செய்யுங்க. அப்ப எனவே இபாதத் ஈமான் என்பது வெறுமனே தொழுகையில மட்டுமல்ல, மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்றதுல இபாதத் இருக்கு, பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுறதுல இபாதத் இருக்கு, பாதையிலே செல்லுகின்ற போது சலாம் சொல்லுவதிலே இபாதத் இருக்கு, பாதையில இடையூறு தரக்கூடிய விடயங்கள், கல், முள், வீதுரு, கண்ணாடி துண்டு அல்லது கம்பி போன்றவைகள் இடையூறு தருகின்ற விடயங்களை கண்டும் காணாம நான் எப்படி சரி பாஸ் பண்ணினா போதும் என்பது அல்ல ஈமான். பின்னால ஒருவர் வயோதிபர் வருவாரு, கண் தெரியாத ஒருத்தர் வருவாரு, சிறு பிள்ளைகள் வருவாங்க, அதை கொஞ்சம் அப்படி ஓரமாக்கி அகற்றுவது ஈமான் என்று சொன்னார்கள். வஃஅலுல் கைர், நலவுகளை செய்யுங்க என்று சொன்னாங்க. எங்கட வீட்டு கழிவு பொருட்களை, அழுக்குகளை, அசிங்கங்களை அடுத்த வீண்டு வாசல்ல போறதல்ல ஈமான். அது அருவருப்பு, அது அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியது. எங்கட வீட்டு கழிவு பொருட்களை அடுத்த இடத்துல தூக்கி வீசிட்டு வாரது, அது ஈமான் இல்லாதவர்களுடைய பண்பு என்று இஸ்லாம் கண்டிக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களிடத்தில் ஈமான் வர வேண்டும் என்றால் 2 விடயங்கள். ஒன்று, அல்லாஹுடைய கடமைகளை செய்வதோடு மாத்திரம் பரிபூர்ணமான ஈமானை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, வஃஅலுல் கைர், நல்லதை செய்யுங்க, நல்லா நடந்து கொள்ளுங்க. யாரால நல்லதை செய்ய முடியும் என்றால், நல்லவர்களாக வாழுகின்றவர்களால் மாத்திரம்தான் நல்லதை நினைத்து பார்க்க முடியும். கெட்டவனா வாழ்ந்து கொண்டு நல்லது செய்ய முடியுமா? கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு, தீயவர்களாக வாழ்ந்து கொண்டு, அசிங்கங்களை பாவங்களை செஞ்சு கொண்டு நல்லதை செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. நல்லவங்களாக வாழ்றவங்களால மட்டும்தான் நல்லதை நினைத்து பார்க்க முடியும். நல்லது செய்வதற்கு அவருக்குத்தான் எண்ணவர். ஒரே ஒரு உதாரணத்தை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஒரு காலத்தில் நல்ல மனிதர்கள் அதிகமாக வாழ்ந்த காலம். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? வெள்ளிக்கிழமை வந்தா எங்கேயாவது ஒரு விதவை பெண்களுடைய வீட்டுக்கு உணவுகள் அனுப்புவாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லிடுவாங்க, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாடு அனுப்புகிறோம், நீங்கள் சமைக்காதீங்க. விடோஸ், விதவைகளுடைய வீட்டுக்கு உதவி செய்யக்கூடிய, உணவளிக்கக்கூடியவங்க இருந்தாங்க.
அனாதை பிள்ளைகள் இருக்கிற இடங்களுக்கு அந்த அம்மாவுக்கு உணவு அளிப்பாங்க, கொடுப்பாங்க. மட்டுமல்ல, பள்ளிக்கு வந்தால் கூட ஹதீப் அவர்களுக்கு, பள்ளியில் இருக்கிற இமாம்களுக்கு அவங்களுடைய ஹதியாக்களை கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாளை ஒரு நாள் என்னுடைய மௌத்தை அவங்க அறியணும். இவ்வளவு நாளா எங்களோட வீட்டுக்கு சாப்பாடு அனுப்பின சாப்பாடு வர இல்லை, இவ்வளவு நாளாக ஜும்மாவுக்கு ஹதீபா குத்துபா ஓதுவாங்க, அவங்களுக்கு கொடுத்த சதக்கா கொடுக்க முடியலன்னு ஹசரத் ஹதீப் விளங்கணும். அப்ப கேள்விப்படுவாங்க, அவர் வஃபாத் ஆகி விட்டார். அவங்களோட வார்த்தை வரும், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹம், நல்ல மனிதன், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று துஆ செய்வாங்க. அந்த துஆவை கொண்டு அல்லாஹ் அவங்களோட ஷஃபாஅத்தாக கபூல் செய்து அவங்களுடைய சொன்ன பாக்கியத்தை எல்லாம் கொடுப்பான். அந்த மக்கள் வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது, இன்று எல்லாம் மாறி போய்விட்டது. எல்லாம் வல்ல ரஹ்மான் கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.